இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த படத்தோட ஹீரோ லூசியன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். பேருக்கு தான் போலீஸ் ஆஃபீஸர். ஆனால் சரியான பைந்தாங்கொல்லி. ஊரில் அவரை சுற்றி நடக்கிற எந்த தப்பையும் தட்டி கேட்குற தைரியம் அவருக்கு இல்லை. ஏன் அவரோட பொண்டாட்டி தம்பின்னு அவளோட கள்ளக்காதனை கூட்டிட்டு வந்து புருஷன் முன்னாடியே சல்லாபம் பண்ணிட்டு இருப்பா. அதையும் கூட தட்டி கேட்கறதுக்கு பயந்துட்டு கண்டும் காணாம இருந்துருவாரு. ஆனா மனுஷன் ஒரு விஷயத்துல மட்டும் கெட்டி. ஒரு பொண்ணை கண்ணில் பார்த்துட்டாருன்னா அந்த பொண்ணை செட் பண்ணாம விடவே மாட்டாரு. இப்படி ஒரு கோழையான போலீஸ் இருக்கும்போது அந்த ஊர்ல தப்பு தண்டா பண்றவங்க எந்த அளவுக்கு அதிகமா இருப்பாங்கன்னு பாருங்க. ஆனா ஒரு கட்டத்துல இதை பண்ற ஒவ்வொருத்தரும் ஒன் பை ஒன்னா சாக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அவங்கள கொல்ற அளவுக்கு தைரியம் கிடையாது. அப்படின்னா அவங்கள எல்லாம் கொல்றது யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த படத்தோட பேரு கிளீன் ஸ்லேட். படம் நடக்கிற காலகட்டம் 1938. ஆப்பிரிக்கா நாட்டை பிரெஞ்சுக்காரங்க ஆண்டுட்டு இருந்த ஒரு காலகட்டம். காலையில நேரத்தோட கிளம்பி நம்ம ஹீரோ லூசியன் டியூட்டிக்கு போறாரு. ஆனா ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பையன் அவரை மதிக்கிறது கிடையாது. அது ஒரு சின்ன கிராமங்கிறதால இவர் ஒருத்தர் தான் போலீஸ் ஆஃபீஸரு. இவர் போலீஸ் ஆஃபீஸரா இருந்தும் அந்த ஊர்ல ஏகப்பட்ட தப்பான செயல்கள் நடக்கும். அதையெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. கடத்தல் இருந்து கொலைகள் வரைக்கும் அந்த ஊர்ல ரொம்ப சாதாரணம். அதையெல்லாம் நம்ம லூசியன் உசுருக்கு பயந்து கண்டும் காணாம இருந்துருவாரு. அந்த ஊர்ல ப்ரூக் அப்படின்னு ஒரு பணக்காரன் இருக்கான். அவனோட முழு நேர தொழிலே இந்த காட்டுல இருக்கிற மரத்தையெல்லாம் சட்டத்துக்கு புறம்பா வெட்டி அதுல காசு சம்பாதிக்கிறதா. சதாசர்வ காலமும் லூசியனை பார்க்கும் போதெல்லாம் அவரை கேவலப்படுத்திட்டே இருப்பான். இதனால லூசியனுக்கும் அவர் மனைவிக்கும் அடிக்கடி மனஸ்தாபம் ஏற்படும். அந்த வீட்டில் நோனோன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் பேரே நோனோ தாங்க. கேட்டால் லூசியனோட மச்சான் அப்படின்னு ஊர் ஃபுல்லாக சொல்லுவான். ஆனால் ஆக்சுவலாக அவன் லூசியன் பொண்டாட்டியோட பாய் ஃப்ரெண்டு. இதை தெரிஞ்சும் தட்டி கேட்க திறனி இல்லாமல் லூசியன் அதை கண்டுக்காமல் விட்டுருவாரு. அவனும் இவரை மதிக்கவே மாட்டான். நினச்ச போதெல்லாம் அவர் பாக்கெட்ல இருந்து உரிமையாக பணத்தை எடுத்துட்டு போய் செலவு பண்ணுவான். அந்த ஊர்லேயே அழகான பொண்ணு அப்படின்னா ரோஸு தான். அந்த ரோஸை கல்யாணம் பண்ண காட்டு ரோஜா அவளை தினம் தினம் அடிச்சு கொடுமைப்படுத்துறான். அவன் கையில மாட்டின ரோஸை குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி பிச்சு எறிகிறான். ஆனால் இதையெல்லாம் லூசியன் வேடிக்கை தான் பார்ப்பாரே ஒழிய தட்டி கேட்கறதுக்கு அவருக்கு தைரியம் வராது. யோ நீ போலீஸியா, போய் என்னன்னு கேளியா அப்படின்னு பார்பர் இவரை உசுப்பி விட சரைக்கிற வேலையை மட்டும் பாடுறான். ரோஸோட புருஷன் ஒரு காட்டு மிராண்டி. அவனையெல்லாம் எதிர்த்து என்னால் சண்டை போட முடியாது அப்படின்னு தன்னோட பொறுப்பை தட்டி கழிக்கிறாரு. ஆனால் லூசியனுக்கு அந்த ரோஸ் மேலே ஒரு கண்ணு. அவளை எப்படியாச்சும் செட் பண்ணிடணும் அப்படின்னு அவள் புருஷன் இல்லாத சமயமாக பார்த்து அவகிட்ட ஆசை வார்த்தை பேசுவார். அவளுக்கும் இவர் மேலே ஆசை இருக்கு. அதனால் இவர் என்ன பண்ணாலும் அவள் கண்டுக்க மாட்டா. இப்படி நாட்கள் நகர்ந்துட்டு இருக்க அந்த ஊரில் கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுற 2 பேர் இருக்கானுங்க. ஒருத்தன் லயனல், இன்னொருத்தன் பீட்டர். இவனுங்க காசுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய கீழ்த்தரமான மனிதர்கள். அந்த ப்ரூக்கோட மர கம்பெனியில் தான் இவனுக்கு 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. யாரெல்லாம் அவரை எதிர்க்கிறாங்களோ அவங்களையெல்லாம் தீர்த்து கட்டிடுவானுங்க. அன்னைக்கு அப்படிதான் இவனுங்களுக்கு பொழுது போகிறதுக்காக லூசியனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. லூசியனும் அவனுங்களை தவிர்க்க பார்க்குறாரு. ஆனால் விடாமல் அவரை கீழே தள்ளி அவமானப்படுத்தி ரொம்ப கேவலப்பட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அவரை மதிக்கிற ஒரே ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற அந்த நீக்ரோவான ஃபெய்த் மட்டும்தான். ஆனால் அவருக்கும் கூட வர வர லூசியனோட செயல்பாடுகளில் அவ்வளோ திருப்தி இல்லை. நீங்கள் ரொம்ப சுயநலவாதியாக இருக்கிறதால தான் கொலையாக இருக்கீங்க. உங்கள் சுயநலத்தை தூக்கி போடுங்க, வீரம் தானாக உங்களுக்கு வரும் அப்படின்னு அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே இதை வளர விடக்கூடாது அப்படின்னு அவரோட சுப்பீரியர் ஆஃபீஸை பார்க்கறதுக்கு சிட்டிக்கு ட்ரெயினில் கிளம்புறாரு. சிட்டிக்கு வந்த லூசியன் சிட்டியோட லைஃப்பை பார்த்து பிரமிச்சு போறாரு. அதே சமயத்தில் அவரோட ஹையர் அஃபீஷியலான மார்சல் கிட்ட அவர் ஊரில் நீக்ரோக்களுக்கு நடக்கிற அநியாயத்தை பற்றி எடுத்து சொல்கிறாரு. 1200 நீக்ரோஸ் அந்த ஊரில் வசிக்கிறாங்க. அந்த மார்சல் பார்த்தீங்கன்னா லூசியன் பேசுகிறத கண்டுக்கவே இல்லை. அந்த 1200 நீக்ரோஸையும் நாங்கள் உசுராவே கன்சிடர் பண்ணுறதில்ல அப்படின்னு அவரோட கேவலமான புத்தியை காமிக்கிறாரு. ஆனால் லூசியன் என்னதான் கொலையாக இருந்தாலும் ரொம்ப இலகன மனசு கொண்டவர். ஒரு உயர் அதிகாரியாக நீங்கள் பேசுறது ரொம்ப தப்பு. அவங்களும் நம்மளை போல தான். அவங்க உசுறுகளுக்கு நீங்கள் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி தரணும். குறிப்பாக அந்த ஊரில் சிலர் நீக்ரோவை கொல்றதே பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நீங்கள் தான் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, அப்படியா சங்கதி அப்படின்னு கேட்ட மார்சல் ஒரு நிமிஷம் திரும்பி நில்லு அப்படின்னு கதவை நோக்கி மார்சலை நிற்க வைக்கிறாரு. என்ன பண்ண போறாரு அப்படின்னு புரியாத மார்சல் கதவை நோக்கி திரும்பி நிற்க பின்னாடி இருந்து அவரோட சீட்டில் எட்டி ஒரே உத கதவை பிச்சுட்டு அந்த பக்கம் போய் லூசியன் உழுகிறாரு. எதுக்காக அதிகாரி நம்மளை உதைச்சாரு அப்படின்னு புரியாம உளுந்த விரக்தியில பரிதாபமா லூசியன் எந்திரிச்சு நிற்க, உன்னை ஒருத்த உதைச்சு கீழே தள்ளினானா அவனை திருப்பி அடிக்கிற வீரம் உங்ககிட்ட இருக்கணும். அது இல்லைன்னா இந்த மாதிரி தான் எல்லாரும் எட்டி உதைப்பாங்க அப்படின்னு சொல்லவும் பக்கத்தில் இருந்த அந்த அதிகாரியோட அசிஸ்டண்ட்டும் அவரோட சீட்டில் எட்டி உதைக்கிறான்.
உனக்கு தைரியம் இல்லைன்னா இப்படி தான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை உதைக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு அந்த அதிகாரி சொல்ல, ஊரில் உதவாங்கினது பத்தாதுன்னு இவங்கிட்ட உதவாங்கறக்கா சிட்டிக்கு வந்தோம் அப்படின்னு நொந்து போறாரு. இந்த அதிகாரிக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியாத லூசியன் வந்ததே வேஸ்ட்னு ஊருக்கு திரும்பி போறதுக்கு ட்ரெயின் ஏறுறாரு. இவர் கூடவே ட்ரெயின்ல ஆனி அப்படின்னு ஒரு பேசஞ்சர் டிராவல் பண்றா. அவ ஆக்சுவலா இவர் இருக்கிற அதே கிராமத்துக்கு டீச்சரா வேலை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கா. நம்ம ஊருக்கு தான் வரான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் பரஸ்பரம் அறிமுகமாயிக்கிறாங்க. ஊருக்கு வந்த உடனே ஆனி அவளுக்கு பிடிச்ச புக்கை லூசியனுக்கு ப்ரெசண்டா கொடுக்குறா. நைட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு தனியா போறதுக்கு பயந்துட்டே லூசியன் நடந்து போயிட்டு இருக்கிற சமயத்துல அந்த லயனலும் பீட்டரும் அவருக்கு எதுக்கால வரானுங்க. உனக்கு படிச்சு படிச்சு சொல்லியிருக்கோம், அப்பவும் என்ன தைரியம் இருந்தா டவுனுக்கு போய் உன்னோட உயரதிகாரி கிட்ட எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்ப, உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கொலவெறியோட அவரை நோக்கி வரானுங்க. அப்படியே பிரேக் அடிச்சு நிக்கிறானுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா லூசியன் கையில கன் இருக்கு. இந்த கன்னை வச்சு உனக்கு சுட தெரியுமாடா அப்படின்னு உனக்கு நக்கல் பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் கூட யோசிக்காத லூசியன் ரெண்டு பேர்த்தையும் பட்டு பட்டுன்னு போட்டு தள்ளிடுறாரு. அட பாவி, இவ்வளவு கோழையா சுத்திட்டு இருந்த உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு நம்மளுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ரெண்டு பேர்த்தையும் கொண்டு போட்டு வீட்டுல ஒன்றும் தெரியாத கண்ணுக்குட்டி மாதிரி வந்து பெட்ல ஹாயா படுத்து தூங்கிட்டு இருக்க. பொண்டாட்டி லூசியன் எழுப்புறதுக்காக கை வைக்க சட்டுன்னு வேகமா எந்திரிச்சு அவ கழுத்தை பிடிக்கிறாரு. இதை பார்த்து அவளே அரண்டு போயிடுறா. யோ, என்னாச்சியா உனக்கு? எனக்கு கழுத்தை நடிச்சு கொன்னுருவ போல இருக்கு. உன்னை தேடி உன்னோட மேலதிகாரி வந்திருக்காரு, போய் என்னன்னு கேளு போ அப்படின்னு அவ சொல்லவும் எந்திரிச்சு வெளியே வந்தா மார்ஷல் தான் அங்க ரொம்ப படபடப்போட நின்றுட்டு இருக்காரு. யோ, நான் ஒரு பேச்சுக்காக உன்னை அடிக்கிறவங்கள திருப்பி அடின்னு சொன்னையா, அதுக்காக நீ கொன்னே போடுவியா? என்ன சார் சொல்றீங்க? நான் தோசை சுடுறதுக்கு கூட பயந்துக்குவேனா சார், நான் போய் மனுஷனை சுடுவேனா அப்படின்னு அவர் கேட்கவும், அதுவும் சரிதான், உன்னை பார்த்து இந்த கேள்வி நான் கேட்டிருக்கவே கூடாது, தப்புதான் அப்படின்னு மார்ஷல் ஒத்துக்கிறாரு. ஆமா, உன்னை யாரோ தொந்தரவு பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்க, அது யாரு அப்படின்னு கேட்க, அது ரெண்டு பொறுக்கி பசங்க சார், அவனுங்க நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன்னு தெரிஞ்ச உன்னைய ஊரை விட்டு ஓடிட்டானுங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குயா, டென்ஷனை குறைக்கிற மாதிரி இங்கே ஏதாவது ஒரு இடம் இருக்காயா அப்படின்னு மார்ஷல் கேட்க, அவர் பிராத்தல் ஹவுஸை தான் கேட்குறாரு அப்படின்னு லூசியனுக்கு புரியுது. அனுப்பிச்சு வைக்கிறாரு. உள்ளே போய் அழகிக்கிட்ட உல்லாசமாக இருந்த மார்ஷல் குடிபோதையில் அந்த லைனலையும் பீட்டரையும் நான் தான் கொன்னேன் அப்படின்னு அந்த பெண்கள் கிட்டலாம் உளறி வைக்கிறாரு. மேட்டர்லாம் முடிச்சுட்டு காலையில் மார்ஷல் ரொம்ப டயர்டாக ரெண்டு பேர் அவரை தாங்கி நடக்க வச்சு கூட்டிகிட்டு வர ஸ்டேஜில் இருக்காரு. கை விட்டோன்னா கீழே விழுந்து தண்ணியில் நீச்சல் அடிக்கிற மாதிரி தரையில் நீச்சல் அடிக்கிறாரு. ஒரு வழியாக மண்ணள்ளி போடுற அந்த வண்டியில் ஃபெய்த்து தான் அள்ளி போட்டு ஸ்டேஷனுக்கு தள்ளிட்டு வர்றான். மார்ஷல் அந்த பிராத்தல் பொண்ணுங்க கிட்ட மட்டும் இல்லை, ஊரெல்லாம் நான் தான் பீட்டரையும் லைனலையும் கொன்னேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அதனால் அந்த ஊர் மக்களோட சந்தேகமெல்லாம் இப்போ மார்ஷல் மேலே தான் திரும்புது. இதனால் இந்த கொலையோட சஸ்பெக்ட்ல இருந்து லூசியன் தப்பிச்சுக்கிறாரு. மார்ஷலுக்கு காலம் கடந்து தான் உண்மை புரியுது. நான் தான் தண்ணி போட்டுட்டு ஊரெல்லாம் உளறிட்டம் போல இருக்கு, நான் எங்கேயா அவங்களை கொன்னேன், இதுக்கு நீ ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படின்னு லூசியன் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, நீங்கள் முதல்ல சிட்டிக்கு போங்க அப்படின்னு ஒரு வழியாக மார்ஷலை அங்கேருந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்போ ஒரு புது தைரியத்தோட அந்த மார்க்கெட்டுக்குள்ளே லூசியன் சுற்றி வர ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் ஒருத்தன் தன்னோட அடிமை சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லி நடு ரோட்டில் அவனை கீழே போட்டு சாட்டையாலேயே விழுன்னு வெளுத்துட்டு இருக்கிறான். மக்கள் எல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அதே போல தான் லூசியனும் வேடிக்கை பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு பழகி போச்சு. அந்த கூட்டத்தில் தான் அந்த டீச்சர் ஆனியும் இருக்கிறா. லூசியன் தன்னோட கடமையை செய்யாமல் இருக்கிறத பார்த்து அவர் மேலே அவளுக்கு ஒரு பெரிய டிசப்பாயிண்ட். அந்த ஊர் சர்ச் ஃபாதரும், இதோ பாரு லூசியன், உன்னை பெரிய சூப்பர்மேனாக இருக்க சொல்லலை, ஆனால் ஒரு அடிப்படை தைரியத்தோடையாவது வாழ பழகு, கண்ணு முன்னாடி இத்தனை அநியாயம் நடக்குது, இன்னும் நீ தட்டி கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு அவர் ஆதங்கப்பட்டுட்டு இருக்க. என்ன ஃபாதர் பண்ணுறது, எனக்கு இந்த ரவுடி பசங்களையெல்லாம் பார்த்தா தொடையெல்லாம் நடுங்குதே அப்படின்னு லூசியன் சொல்கிறாரு. அவர்கிட்ட பேசிட்டு திரும்பி வந்துட்டு இருந்த சமயத்தில் ரோஸோட புருஷனை சந்திக்கிறாரு. ஆற்றுல ஏதோ மீன் பிடிச்சிட்டு இருந்திருப்பான். அந்த ஆத்தோடையே போடா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த துப்பாக்கி எடுத்து பட்டுன்னு அவனையும் சுட்டு காலி பண்ணிடுறாரு. ஊருக்குள்ள 2 நாளாயும் புருஷனை காணோம் அப்படின்னு ரோஸு ஊரெல்லாம் தேட ஆரம்பிக்கிறா. அவ புருஷன் வள்ளியேன்னு ஏக்கத்துல தேடல, இன்னும் கொஞ்ச நாள் அவன் வராம இருக்கக்கூடாதா அப்படிங்கிற சந்தோஷத்துல தான் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறா. அப்புறம் என்ன, அவ புருஷனும் இல்லை. லூசியன் மேல ஆல்ரெடி அம்மனிக்கு ஒரு கண்ணு, லூசியனுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு. ரெண்டு பேரும் மேட்ரு பண்றதுக்காக தனிமையில மீட் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் லூசியனும், உன் புருஷன் இனி வரவே மாட்டான், நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ரோஸுக்கு பெரிய ரிலீஃப். அப்பாடா அப்படின்னு பெட்ல படுக்கிறா. அதுக்கப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட லீலைகளை ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் ரோஸை கூப்பிட்டுட்டு எங்க அவ புருஷனை கொன்னு போட்டிருந்தாரோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. செத்து பொணமா கிடக்கிற புருஷனை பார்த்து சந்தோஷப்பட்ட ரோஸு அவன் மேல இருக்கிற ஆத்திரத்தை எல்லாம் அந்த பொணத்து மேலதான் காட்டுறா. அவளுக்கு போறதுக்கு வீடு இல்லாததால
லூசியன் அவளை தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாரு. அவளும் லூசியன் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கா. ஆனா ஊர் மக்கள்லாம் நம்பணும் அப்படிங்கறதுக்காக அவங்க முன்னாடி எல்லாம் புருஷனை காணமே அப்படின்னு அழுது நடிக்கிறா. அன்னைக்கு நைட்டு ஆனி ஒர்க் பண்ற ஸ்கூல்ல ஒரு படம் போடுறாங்க. லூசியனோட பொண்டாட்டி, அவளோட கள்ளக்காதல, அப்புறம் ரோஸ், இவங்க 3 பேரும் ஒரு மரத்தடியில் நின்று இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. லூசியனும் ஆனியும் கீழே ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் நெருக்கமா உட்காந்துட்டு படத்தை பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு மண்ணெல்லாம் கிளப்பிட்டு ஒரு புயல் காத்து அடிக்க அங்கிருந்து மக்கள்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா லூசியன் பாத்தீங்கன்னா ஒரு கையில இருக்க ஸ்கார்ஃப் எடுத்து 2 பேரும் முகத்தை மூடி அந்த மண் புயல்ல இருந்து தப்பிச்சுக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஓடி போயிருக்க இவங்க 2 பேர் மட்டும்தான் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் என்ன, 2 பேர் முகமும் பக்கத்துல இருக்க நம்மால் ஆனியோட உதட கடிச்சு வச்சிடறாரு. ஆனி கூட வாக்கிங் போயிட்டு இருந்த சமயத்துல தான் லூசியன் அவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. லூசியனுக்கு சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா அவங்க அம்மாவை டெய்லியும் அடிச்சு கொடுமைப்படுத்துவாராமா. அவர் அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாலே இவர் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாரு. அந்த அளவுக்கு அப்பா மேல பயங்கர பயம். ஒரு தடவை இவர் கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை சுட்டு கொண்டிருப்பாரு. இதை பார்த்ததிலிருந்து லூசியன் எப்பவும் பயத்திலேயே வாழ ஆரம்பிச்சிருக்காரு. அன்னைக்கு பயந்த நான் இப்போ வரைக்கும் பயந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை ஆனி கிட்ட கொட்டுறாரு. ரோஸ் இப்போ லூசியனோட வீட்லயே வாழ ஆரம்பிக்கிறா. இதனால அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற அஃபையர் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா பிக்கப் ஆயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல தான் அந்த ப்ரூக்கை பழி வாங்கணும் அப்படின்னு லூசியன் முடிவு பண்றாரு. ஏன்னா அவன் லூசியனோட வீட்டுக்கு முன்னாடி தான் பாத்ரூமை கட்டி பயங்கர அலப்பறை பண்ணிட்டு இருப்பான். அன்னைக்கு அவன் பாத்ரூம் போயிட்டு இருக்கிற சமயமா பார்த்து லூசியன் அந்த பாத்ரூமை இடிக்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் ப்ரூக்கை அம்மன குளத்துல பார்க்கவும் அவனுக்கு பயங்கர அவமானமா போகுது. லூசியனோட இந்த புதிய மாற்றத்தை பார்த்த அவர் சம்சாரமும் அவளோட கள்ளக்காதலனும் நம்ம நினைக்கிற மாதிரி இவன் சாதாரண ஆள் இல்லை, இவன் ஒரு ரத்த வெறி பிடிச்ச பேய், ரோஸோட புருஷன் எப்போ வேணாலும் உயிரோட வருவான், உன்னை கொல்லாமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்லி லூசியனோட ஒய்ஃபு அவனுக்கு ஒரு கன்று வாங்கி கொடுக்குறான். ஆனால் அவங்களுக்கு தெரியாதில்ல ரோஸோட புருஷன் திரும்பியே வரமாட்டான்னு. அந்த கன்னை வச்சு ரோஸும் லூசியனும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து இது எங்கே போய் முடிய போகுதோ அப்படின்னு அந்த ஃபெய்த்து தான் பயப்படுறாரு. அன்னைக்கு அப்படித்தான் ரொம்ப வெயில் அடிக்குதே அப்படின்னு நிழலான ஒரு இடத்துல லூசியன் நின்றுட்டு இருக்க அந்த சமயத்துல ஒரு பெரிய ஏணி எடுத்து ஆனியோட ரூமை நோனோ எட்டி பார்த்துட்டு இருக்கதை பார்க்கறாரு. அது ஆனியோட பெட்ரூமு. ஆனியை அவன் பார்க்கறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்கிருந்து அவருக்கு வீரம் வந்துச்சுன்னே தெரியல. ஏணியில ஏறிட்டு இருந்தவனை அப்படியே கீழே இழுத்து போட்டு சும்மா மிதின்னு மிதிக்கிறாரு. இதன் மூலம் ஆனி கிட்ட நல்ல பேரும் வாங்கிடுறாரு. அவன் மேல இருந்த காண்டையும் தீர்த்துக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஆனியை ஸ்கூல்ல சந்திச்ச லூசியன் அவரு ரோஸை ரொம்ப விரும்புறதா சொல்றாரு. அதே சமயத்துல ஆனியை மறந்துட்டு ரோஸை ஏத்துக்கிறதுக்கு மனசு வரல அப்படின்னு சொல்லவும் ஆனிக்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆனிக்கும் லூசியனை ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு நைட்டு லூசியன் ரோஸோட வீட்டில் அவ கூட நெருக்கமாக இருக்கிற சமயத்தில் ரோஸோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. போய் ஓப்பன் பண்ணா ரோஸோட புருஷங்க நின்றுட்டு இருக்கான். அவள் வீட்டு வேலைக்காரன் தான் அவரோட பணத்தை தூக்கிட்டு வந்திருக்கான். அவனுக்கு லூசியன் தான் கொன்னா அப்படிங்கிறது நல்லா தெரியும். இதை வச்சு அவர்கிட்ட பணம் பறிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவன் அந்த பணத்தை தூக்கிட்டு வந்திருக்கான். இதை புரிஞ்சுக்கிட்ட லூசியன் உனக்கு பணம் தரேன், ஆனால் அந்த பணத்தை புதைக்கிறதுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்ல அவனும் சந்தோஷமா அந்த பணத்தை புதைக்கிறதுக்கு குழி தோண்ட பின்னாடியே வந்த லூசியன் அந்த வேலைக்காரனையும் சுட்டு கொன்னு அதே குழிக்குள்ள போட்டு மண்ணை மூடிடுறாரு. அவனை கொன்னுட்டாரே ஒழிய லூசியனோட மனசுக்குள்ள ரொம்ப நெருடலா இருக்கு. இப்படி ஒரு அப்பாவியை கொன்னுட்டமே அப்படின்னு. ஆனா அவருக்கு வேற வழி இல்லை. விட்டா அந்த வேலைக்காரன் ஊர் ஃபுல்லா தன்னோட கதையை சொல்லிடுவான். வேற வழி இல்லாம தான் அவனை சுட்டு கொன்னு இருக்காரு. அடுத்த நாள் பணத்தை கண்டுபிடிச்ச போலீஸ் ரோஸோட வீட்டுக்கு அவர் புருஷனோட பணத்தை தூக்கிட்டு வராங்க. அவர் புருஷன் தான் அப்படின்னு ரோஸும் கன்ஃபார்ம் பண்றா. லூசியன் அங்க லோக்கல் போலீஸா இருக்கிறதால அவரும் அந்த டிஸ்கஷன்ல கலந்துக்கிறாரு. ரோஸோட புருஷனுக்கும் அவ வேலைக்காரனுக்கும் ரொம்ப நாளா முன்பகை இருந்ததாகவும் அதனால அவங்க 2 பேரும் ஒருத்தர் கொண்டுட்டாங்க அப்படின்னு ரோஸ் அந்த போலீஸ்காரங்களை நம்ப வச்சிடறா. லூசியனும் அதெல்லாம் உண்மை அப்படின்னு அந்த போலீஸ்காரங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றாரு. இதனால ரொம்ப ஈஸியா அந்த 2 கொலைகள் இருந்தும் தப்பிச்சுக்கிறாரு. அன்னைக்கு ரோஸ் புருஷனுக்கு இறுதி சடங்கு வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல லூசியனும் ரோஸும் ஒன்னா இருக்கிறத நோனோ பாத்துறான். உடனடியா லூசியனோட பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து நடந்ததை சொல்லவும் அவ அதை நம்ப மறுக்கிறா. அனாவசியமா ஒரு விதவையை பத்தி தப்பாவா பேசுற அப்படின்னு அவனவே திட்ட நோனோக்கே அது பேக் ஃபயர் ஆகுது. அதே சமயத்துல இங்க அந்த பிரீஸ்ட் ரோஸோட நடவடிக்கையில ரொம்ப அப்செட்டா இருக்காரு. நீ உன் புருஷ செத்ததுக்கு கவலைப்பட்டது மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொன்னவர் தனக்கு ஒரு புது பிரச்சனை வந்திருக்கிறதையும் ரோஸ் கிட்ட சொல்றாரு. லூசியனோட பொண்டாட்டி தான் அந்த சர்ச்சை கட்டி கொடுத்துருப்பா. இப்போ காசு வேணும் அப்படிங்கறதுக்காக
அதை விற்க போகிறதா அந்த ப்ரீஸ்ட் கிட்ட சொல்லியிருக்கா. இதை நினச்சி தான் அவர் கவலைப்பட்டுட்டு இருக்கிறாரு. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு செத்துப்போன பீட்டர் கோட் சூட்டெல்லாம் மாட்டிட்டு ஜம்முன்னு நடந்து வரான். இதை பார்த்து அந்த ஊர் மக்கள்லாம் ஷாக் ஆகுறாங்க, இன்க்ளூடிங் லூசியன். நம்ம தானே இவனை கொன்று புதைச்சோம், எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னு அவருக்கு புரியல. ஒருவேளை இது பீட்டரோட பேயா இருக்கும் அப்படின்னு அவர் நம்ப ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது பீட்டரோட பேய் இல்லை, பீட்டர் மாதிரியே இருக்கிற அவனோட அண்ணன். ஆக்சுவலாக இவர் வேற ஒரு சிட்டியில் போலீஸ்காராக இருக்காரு. தன்னோட தம்பி சாவை பற்றி விசாரிக்கிறதுக்காக இந்த டவுனுக்கு வந்திருக்காரு. ஊரெல்லாம் மார்ஷல் பேரை சொல்ல, ஏனோ இவருக்கு மார்ஷல் தான் கொன்று இருப்பாரு அப்படிங்கிறதுல நம்பிக்கை இல்லை. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி என் தம்பியோட கொலையாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல பீட்டர் கொல்லப்பட்டானோ அந்த இடத்துக்கு லூசியன் கூட்டிட்டு போறாரு. பீட்டரோட அண்ணன் பார்த்தீங்கன்னா பீட்டர் மாதிரி கிடையாது, ரொம்ப நல்ல டைப்பு. அவர் பேர் ஜார்ஜ். அதனால லூசியன் ஜார்ஜு கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுறாரு. அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல தான் பீட்டர் பண்ணிட்டு இருந்த தப்பான காரியத்தை எல்லாத்தையுமே ஜார்ஜு கிட்ட லூசியன் சொல்லவும், என் தம்பி இவ்வளவு கீழ்த்தரமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப எம்பாரஸ் ஆகுறாரு. இதுக்கு மேலே இந்த கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒன்றுமில்லை, நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு அவர் கிளம்பி போகிற சமயத்தில், நீங்கள் சொல்கிறதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் தம்பியை நீங்கள் தான் கொண்டு இருப்பீங்க அப்படின்னு லூசியனை ப்ளேம் பண்ணுறாரு. ஆனால் லூசியன் பார்த்தீங்கன்னா நான் உங்கள் தம்பியை கொல்லவே இல்லை அப்படின்னு சாதிக்கிறாரு. ஜார்ஜ் வேற போலீஸ்காரரு, அவரை அவ்வளோ ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட லூசியன் அவர் முன்னாடி கிறுக்குத்தனமாக ஏதேதோ பேச ஆரம்பிக்கிறாரு. இவன் ஏதோ பைத்தியம் பிடிச்சவன், இவன் எங்கே கொண்டு இருக்க போகிறான் அப்படின்னு அவரும் லூசியனை தப்பு கணக்கு போட்டுட்டு கிளம்பி போயிடறாரு. அன்னைக்கு நைட்டு நடந்தது எல்லாம் ஆனி கிட்ட சொல்லி லூசியன் ரொம்ப வருத்தப்படுறாரு. தான் செஞ்ச கொலைகளை நினச்சி ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறாரு. நடந்தது ஒன்று விடாம எல்லா உண்மைகளும் ஆனி கிட்ட கன்ஃபஸ் பண்ணுறாரு. நடந்தது எல்லாத்தையும் கேட்ட ஆனிக்கு லூசியனை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது. ரோஸை சந்தித்த லூசியன் தனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு, என் பாவத்தையெல்லாம் தொலைச்சிட்டு எங்காச்சும் ஓடி போயிடலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அதே சமயத்தில் அன்னைக்கு டின்னர் டேபிளில் நோனோவும் லூசியனோட பொண்டாட்டியும் பேசுறதுல வச்சு லூசியன் பொண்டாட்டி கொஞ்சம் பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இந்த பணத்தை வச்சு அவர் பொண்டாட்டியும் நோனோவும் ஓடி போக போகிறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாரு. பொண்டாட்டி இல்லாத சமயமாக பார்த்து லூசியன் அந்த பணத்தை திருடிட்டு ரோஸோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த பணத்தை எல்லாம் ரோஸ் கையில் கொடுத்து நம்ம 2 பேரும் சீக்கிரமாக இங்கேருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அன்னைக்கு ஸ்டேஷனில் வேலையை முடிச்சுட்டு வந்த லூசியன் ரோஸோட வீட்டுக்கு அவர் மனைவியும் நோனோவும் வரதை பார்க்குறாரு. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு லூசியன் தான் இந்த பணத்தை திருடி கொண்டு வந்து ரோஸுக்கிட்ட கொடுத்துருக்கான் அப்படின்னு. ஏன்னா ரோஸுக்கும் அவருக்கும் இருக்கிற அஃபேர் அவங்களுக்கு தெரியும். இவங்க வந்ததை பார்த்த லூசியன் அழுங்காமல் அங்கே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் வந்தவங்க 2 பேரும் பணம் எங்கன்னு கேட்டு ரோஸை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அடி தாங்க முடியாத ரோஸு லூசியன் அங்கே வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து 2 பேர்த்தையும் ஸ்பாட்லயே சுட்டு கொன்னுறான். தன் கண் முன்னாடியே பொண்டாட்டியும் நோனோவும் சாகிறத பார்த்தும் ஒரு கோலை மாதிரி ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்காரு லூசியன். அந்த சமயத்தில் அந்த ஏரியாவுக்கு சில போலீஸ்காரங்க ரோந்துக்கு வராங்க. எங்கே அவங்கள இந்த பக்கம் அனுமதிச்சா ரோஸோட கொலையை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஏதேதோ பேசி அவங்கள அங்கிருந்து டைவர்ட் பண்ணி விடுறாரு. லூசியனை தேடி ரோஸ் ஓடி வரா. இந்த கொலைகள் இருந்து தன்னை காப்பாற்றும்படி அவ கேட்கவும் அவ வீட்டில் நடந்த கொலைகளை பற்றி எல்லாத்தையும் லூசியன் கிட்ட சொல்றா. ஆனால் லூசியனுக்கு ஏற்கனவே அது தெரியும். அதனால மௌனமாக இருந்த லூசியன், இந்த பணத்தை எடுத்துட்டு நீ மட்டும் கிளம்பு, நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், அதனால என்னால் வர முடியாது, நீ மட்டும் போ அப்படின்னு அவர் சொல்லவும் இதை கேட்டு ரோஸ் அதிர்ச்சி அடைகிறா. நீ என் கூட வரேன்னு ப்ராமிஸ் பண்ணியில அப்படின்னு லூசியனை கேட்கவும் என்னால் முடியாதுன்னு அவர் மறுக்கிறாரு. மணிக்கணக்காக அவர்கிட்ட பேசி பார்க்குறான், ஆனால் அவர் சம்மதிக்கல. கடைசியில் அந்த பணத்தை எடுத்துட்டு அவ தனியாக போகிறதுக்கு சம்மதிக்கிறா. போகிறதுக்கு முன்னாடி என்னை கழட்டி விட்டுட்டு அந்த ஆனி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நீ பிளான் போட்டிருக்கிறது எனக்கு தெரியும், நான் கிளம்புறேன், ஆனால் நீ ஒரு நாய் மாதிரி சாகணும் அப்படின்னு சாபம் விட்டுட்டு போறா. எல்லாரும் லூசியனை விட்டு போக இப்போ ஆனி மட்டும்தான் அவருக்கு துணையா இருக்கா. லூசியன் செஞ்ச கொலைகள் எல்லாம் தெரிஞ்சும் கூட ஆனி அவர் கூட வாழ ஆசைப்படுறா. நான் காதலுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன் அப்படின்னு ஆனி கூடவும் பிரேக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அவரோட மிச்ச வாழ்க்கையெல்லாம் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு தான் செஞ்ச கொலைகளுக்கு வருந்தி ரொம்ப சோகத்தோடையே வாழ ஆரம்பிக்கிறாரு. என்னதான் அவர் கொன்னது கெட்டவங்களா இருந்தாலும் ஒரு மனுஷனோட உயிரை எடுக்கிறதுக்கு இன்னொரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. அதனால அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாத லூசியன் அந்த மரத்துக்கடிவே மிச்சம் இருக்கிற அவரோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்காரு. இதோட இந்த படமும் முடியுது. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.